இந்த கடவுள் ஏன் டிஃப்ரெண்ட்டாக வந்து வச்சு செய்கிறதுக்கு யோசிக்கிறான்னு தெரியல. ஃபஸ்ட்டு 2 வீடியோக்கு வியூஸ் போச்சு. அதுக்கப்புறம் போகவே இல்லை. ஏன்னு எனக்கு தெரியவே இல்லை. வியூஸ் வந்து கம்மியாக பண்ணாலும் பரவாயில்ல. ஆனால் ஏன் போக மாட்டேதுன்னே தெரியல. 0 வியூஸ்லேயே காட்டுது. சரி, நடப்பதை நடக்கட்டும். கடவுள் மேலே பாரத்தை போடலான்னு போட்டுட்டு நம்ம எப்பயும் போல் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மட்டன் தான் எப்பயுமே எடுப்போம். ஆனால் இன்றைக்கி எங்கள் அப்பா வந்து எனக்கு போட்டி தான் வேணும்னு சொன்னார். போட்டிக்கான ப்ரிப்பரேஷன்லாம் எங்கள் அம்மா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு இந்த குடலு குந்தாமணிலாம் நம்மளுக்கு பிடிக்காது. நம்மளுக்கு மட்டன் கொடுத்தாலே நம்ம வந்து 10 அடி தூரம் பாய்வோம். இதில் வேறு அந்த குடலை சாப்பிட்டு நம்ம என்ன ஆகிறது, ஒரேடியாக மேலே போய் சேர்ந்துட வேண்டியதுதான்னு சொல்லிட்டு முட்டை குழம்பு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. பழங்காலத்தில் வெட்டி வச்ச ஒரு ப்ளவுஸ் இருந்துச்சு. அதையாவது ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு தேடிட்டு இருக்கிறேன். அந்த புதையிலெல்லாம் வந்து தோண்டி எடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த ஸ்லாப் கல்லை சுத்தம் பண்ணி அந்த ப்ளவுஸை தேடுறதுக்கே எனக்கு 1 மணி நேரம் ஆகிடுச்சு. ஒரு வழியாக தேடி எடுத்தும் நூல் கிடைக்கல. அந்த ப்ளவுஸுக்கான நாள் இன்றைக்கும் வரல அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தங்கச்சோட சுடிதார் ஒன்று பெண்டிங் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு. நான் ஒன்றும் பெரிய டெய்லர்லாம் இல்லைங்க. ஏதோ நான் நோட்டில் எழுதி வச்சு அது தகுந்த மாதிரி நான் தைச்சிக்குவேன். நான் கிளாஸ் போகும்போது அந்த நோட்டில் ஒன்று எழுதி வச்சுருந்தேன். அந்த நோட்டை பார்த்து தான் நான் ஓரளவும் எழுதுவேன். ஓரளவுக்கு வந்து அளவெடுத்தும் தைப்பேன். சரி, ஸ்டிச்சிங் ஒர்க்காவது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் எடுத்தோம். அதுக்கப்புறம் நம்ம வேலை செஞ்சால் தான் நம்ம உடம்பு கூட பொறுக்காது. வயிறு வேறு மறுபடியும் கில்ல ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஸ்நாக்ஸுக்கு எதுவுமே இல்லை. சத்துமாவு தான் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. அதை தண்ணி ஊற்றி குழப்பி அடிச்சாச்சு. யாரெல்லாம் இனிமேல் சாப்பிட்டு